மாதம் ஆரம்பமாகி கிட்டத்தட்ட 5 இரவுகளை கடந்தவர்களாக 6வது இரவில் எந்த ஒரு கனவுகளும் இல்லாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இங்கு நம்மை ஒன்று சேர்ந்த நம்மவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் இன்று நிலவரமாக என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த நிலையை சொல்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, நேற்றைய தினம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அனஸ் பின் நதர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை பற்றி பார்த்தோம். அவருடைய நன்மையை செய்ய முடியாமல் போகும்பொழுது அவருடைய மனக்குரல்கள் எப்படி இருந்தது, அந்த மனக்குரல்களுக்கு ஏற்றவாறு அவருடைய சொல்லும் செயலும் எப்படி இருந்தது, அதன்படி நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் மிகவும் பிரபலியமான ஒரு பெயர் யாருன்னு சொன்னால் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் நபி தோழர். இஸ்லாத்திற்காக அவர் பாடுபட்ட நபி தோழர்களில் இவரும் ஒருவர். ஆனால் இவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக இஸ்லாத்தை ஏற்று சில காலங்கள்லாம் இவர் என்ன செய்கிறார், மதீனாவில் வாழ்கிறார். ஆனால் அந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக இவருடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இவருக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்லாத்தை எதற்காக வழங்கினார் என்று நம்மளுடைய உள்ளத்தில் கேள்வி இருக்கக்கூடிய அளவிற்கு ஏராளமான சம்பவங்களை செஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பிரபலியமான நபி கூட என்ன செய்திருக்கிறார் சொன்னால், அபு சுஃபியான் இவருடைய இயற்பெயர் சக்கரை குழுவும் ஹர்ப் என்று சொல்லக்கூடிய இவருடைய இயற்பெயர். இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், குறைஷியர்களுடைய ஒரு குலத்தில் உயர்ந்த குலமாக இருக்கக்கூடிய பனு உமையா என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தை சார்ந்தவராக இருக்கிறார். குறைஷியர்கள் அந்த பனு உமையா என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தினுடைய தலைவராகவும் இவர் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மக்காவில் வசிக்கக்கூடிய அந்த வேளையிலே முகமதுடைய கூட்டத்தாரையும் அடித்து ஒழிக்க வேண்டும் என்று ஏராளமான அறிவுரைகளை தாருல் அன்மாத் என்று சொல்லக்கூடிய ஒரு சபையிலே மெம்பராகவும் இருக்கிறார். ஏராளமான சூழ்ச்சிகளை செய்யக்கூடிய சபையாக இருந்தது தாருல் அன்மாத் என்று சொல்லக்கூடிய ஒரு சபை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை முதலாக மக்காவில் பரப்பக்கூடிய அந்த வேளையிலே இஸ்லாமியர்களை இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி மசூரா செய்வாங்கல்ல, மசூரா செய்யக்கூடிய ஒரு கொடிய சபையாக தாருல் அன்மாத் என்று சொல்லக்கூடிய அந்த சபை இருந்தது. அப்ப அந்த சபையில ஒரு மெம்பராக யார் இருக்கிறார், அபு சுஃபியான் என்று சொல்லக்கூடிய நபி தொடர்ந்து இருக்கிறார். இவர் எப்படிப்பட்ட கைமத்தனமான சொல்லுகளை அவர்களுடைய மத்தியில் வைப்பாங்கன்னு சொன்னால், இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தலைவர்களாகவும் எஜமானர்களாகவும் இருக்கக்கூடிய நாம் எப்படி அவர்களுக்கு நிகராக பார்க்கப்படுவோம்? இது மாதிரி நம்முடைய நிலைமை வந்தால் என்ன பண்றது? நம்முடைய அடிமைகள் எல்லாம் நம்முடைய முதலாளிகளாக நம்மை பார்த்த அடிமைகள் எல்லாம் நமக்கு ஈக்குவலாக இருப்பாங்க, நமக்கு சரிக்கு சமமாக வந்துடுவார்கள். இது சரி வராது. என்ன செய்யுங்க, ஒவ்வொரு அடிமைகளும் நீங்கள் அடித்து உழைக்க வேண்டும் என்று சொல்லி ஏராளமான கண்டனமான அறிவுரைகளை சொன்னவர் இவர்தான். பிறகு என்ன செய்கிறார், தங்களுடைய மகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா ரவுலா பின்த் அபி சுஃபியான் இவனுடைய வாழ்க்கை வரலாறு தியாகம் நீண்ட நெடிய தியாகமாக இருக்கு. இவங்க ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றதற்காகவும் இவருடைய கணவர் பிறகு காலத்தில் செய்கிறார், மறுபடியும் மதம் மாறி கிறிஸ்தவத்தையே சென்று விட்டார். இப்ப அவர்களுடைய அந்த ஆரம்ப காலத்தில் கூட தங்களுடைய மகள் என்று கூட பார்க்காமல் ஏராளமான சித்திரவதை செய்யக்கூடிய நபராக யாரு, அபு சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப இவர்களினுடைய மிகப்பெரிய சரித்திரம் என்று சொன்னால், இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற முதலாவதாக போரை கூட்டிவிட்டது இருந்தார். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு செல்லக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே மதீனாவை தாண்டி யமன் தேசத்திற்கு என்ன செய்ய வேண்டும், வணிகத்திற்காக செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அப்போ செல்லக்கூடிய அந்த நிலையில் அபு சுஃபியான் என்ன செய்கிறார், தங்களுடைய வியாபார குழுக்களை வணிக குழுக்களை சேர்த்துக் கொண்டு சென்று திரும்பி வருகிறார். இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு குறைஷியர்களால் ஏராளமான அச்சுறுத்தல்களும் ஏராளமான மிரட்டல்களும் இருந்து கொண்டே இருந்தது. இவங்களை எப்படியாவது
சென்றது அடிமைப்படுகிறார். அவர்களுக்கு ஆயுதங்கள் இருக்கிறாரு, போர் கருவிகள் இருக்காது, அவர்களை ஈஸியாக நம்ம சிறை பிடித்து விடலாம் என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய தூதர் திட்டம் வைக்கிறார். ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடிவ குழுவை சிறைப்பிடிக்க தயாராக இருக்கிறார்கள் என்று அபூ சுஃபியான் அவர்கள் ஒரு தூதர் மூலமாக அறிந்து கொண்டு என்ன செய்கிறார்? மக்களுக்கு கடிதம் போடுகிறார், குறைஷி தலைவர்களுக்கு போடுகிறார். குறைஷி தலைவர் யாரு? அபூ ஜஹல், முத்துபா, ஷைபா, அபீ ரபியா எல்லாம் பெரும் தலைவர்கள். அதாவது ஏகத்துவத்தினுடைய தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அழைக்கக்கூடிய நேரம் இருக்கிறது. ஏன் சொன்னால் அவருடைய வாழ்க்கை இந்த ஏகத்துவத்திற்கான இருந்த நிலை அப்படி. ஆனால் இந்த அபூ ஜஹல், அபீ ரபியா, ஷைபா போன்ற முத்துபா போன்ற இவர்கள் எப்படி இணை வைப்பினுடைய தலைவர்கள், அந்த அளவுக்கு வெறித்தனமாக ஆக்ரோஷமாக மூர்க்கத்தனமாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க? வடிவக்குழுவை சிறைப்பிடிக்க இருக்கிறார்கள், நீங்கள் எங்களுக்கு உதவிக்காக போர் வீரர்களை அனுப்பி வைக்குமாறு கடிதம் கொடுக்கிறார். கடிதத்தை போட்டுவிட்டது மட்டும் இல்லாம போருக்குண்டான விஷயங்களை கிளம்பிவிட்டார். இவர் கூடுதலின் காரணமாகத்தான் முதலாவதாக நடத்தப்பட்ட பத்ர் யுத்தம் இருக்கிறது. இந்த பத்ர் யுத்த காலத்துல கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட குறைஷி தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள், சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். அப்போ தோல்வியுற்று ரொம்ப மோசமான நிலையில நமக்கு கீழே இருந்த அடிமைகளுடைய கைகளில நம்ம தோற்று போயிட்டோமே என்ற ஒரு ஆவேசமும் ஆணவமும் அபூ சுஃபியான் அவர் பத்ர் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது யுத்தத்தினுடைய ஆரம்பமாகவும் இவர் தான் இருக்கிறார். என்ன செய்கிறார்? இவருடைய மனைவி ஹிந்த் என்று சொல்லக்கூடிய ஹிந்த் ரலியல்லாஹு அன்ஹா இவங்க இஸ்லாத்திற்கு கலந்து ஏற்றுகிறார். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா சபதம் எழுதுகிறார்கள், என்னுடைய தந்தையை கொன்று குவித்த அந்த அடிமையினுடைய புதவரை கடித்து உதற வேண்டும். அவருக்கு தந்தையிடம் உதவி யார்தான்? அடிமைகளாக இருக்கக்கூடிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னும் சொல்ல போவதாக இருந்தால் அவர்களோடு இருந்த சிறைப்பிடிக்கப்பட்ட ஏராளமான நபித்தோழர்கள் கைதிகளாகவும் அடிமைகளாகவும் இருந்த நபித்தோழர்கள் போர்க்களத்தில் இறங்கி பத்ர் யுத்தத்தில் சிதறடிக்கிறார். ஒட்டுமொத்த குறைஷி படை நடுங்கி போகிறது. அடிமையா இருந்தவர் இவர் ரொம்ப பலகீனத்திலும் பலகீனமாக இருந்தவர் இப்ப வீரனா இருக்கிறானே, நமக்கு எதிராக வாழ்வு இருக்கிறானே என்ற அச்சத்தின் காரணமாக பட்டுத்தோலை சந்திக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த இந்து சொல்கிறார்கள், எப்படி குறைஷிகளுடைய தலைவர்களாக நம்முடைய தலைவரை கொன்று குவித்த அவருடைய கூட்டத்தை என்னாவது செய்து விட வேண்டும், முக்கியமாக ஹம்சாவை கொலை செய்து விட வேண்டும். ஹம்சா என்பது யாரு? அல்லாஹ்வின் தூதருடைய சாச்சா, அல்லாஹ்வின் தூதரோடு தந்தையினுடைய கூட பிறந்த சகோதரர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி இந்த என்ன செய்கிறார்கள்? வஹ்ஷி என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு கீழே இருந்த அடிமையிடம் ஈட்டியை கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த வஹ்ஷி என்பவர் ஈட்டி எறியக்கூடியதில் சிறந்த தலைச்சிறந்த வீரராக இருப்பதன் காரணமாக ஹம்சாவை எப்படியாவது கொலை செய்கிறேன், ஹிந்துவிற்கு மட்டுமே சொந்தமான என்னுடைய அதிகாரங்களை அவருக்கு தருகிறேன் என்று சொல்லுவதற்கு நான் விடுதலை என்ற அந்தஸ்தில் விடுதலை பண்ணுகிறேன், எப்படி அடிமை என்ற அந்தஸ்திலிருந்து உனக்கு விடுதலை வழங்குகிறேன் என்று சொல்லி இங்கு அவர்கள் நினைக்கிறார்கள். ஒட்டுமொத்த குறைஷி படைகளை கிளப்பிவிடுகிறார்கள். ஒரு பொம்பளை கூட பேசினாலே நம்மளை எப்படிங்கிற ஆவேசத்தில் அபூ சுஃபியான் என்ன செய்கிறார்கள்? 1000க்கும் மேற்பட்ட படை வீரர்களை திரட்டிக் கொண்டு உஹது போருக்கு வருகிறார். உஹது போருக்கு வருகிறார். வந்ததற்கு பிறகுதான் அந்த உஹது போரில் கலந்து கொண்டு அவர் அந்த உஹது போரிலே எந்த அளவுக்கு ஆவேசமாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். அவர் கூறினார், அகழுகுவல் உபல் மேலோங்கி விட்டார். உபல் என்று சொன்னால் அவர்கள் வழங்கக்கூடிய சிலை ஒரே ஒரு பேர் உபல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலை. அந்த சிலை தான் நம்ம மேலோங்கியது என்று சொல்லி புகழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வை விட்டு கொடுக்காமல் உயர்ந்தவனும் கண்ணியவனும் ஆகிய அல்லாஹ்வின் இறைச்செல்வன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையில் கூட இஸ்லாமிய படை தோற்கடிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறது. அதற்கு பிறகு நம்ம இந்த அபூ சுஃபியானுடைய தன்மையை பார்க்கிறோம். எவ்வளவு தான் இஸ்லாத்திற்கு எதிராக போர்வாள் நோக்கினாலும் இஸ்லாத்திற்கான கங்கணங்களை அவர் எடுத்து வைத்தாலும் ஒரு சில இடங்களில் இஸ்லாத்தை பற்றிய உண்மையை யாருக்கும் மறைக்காமல் சொல்லக்கூடியவராக இருந்தார். அதை பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதனாலே ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு நாட்டின் தலைவர்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கடிதம் அனுப்பி வைக்கிறார்கள். அப்படியாக ஒரு கடிதம் தான் யாருக்கு செல்லுகிறது என்று சொன்னால் ரோமபுரிய அரசர் ஹிராக்லிஸ் வரலாற்றிலேயே தலை சிறந்த ஒரு படை வீரராகவும் மன்னராகவும் திகழ
இவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? கடிதத்தை அனுப்பி வைக்கிறார். எப்படிப்பட்ட கடிதம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், உங்களை தூய்மை செய்ய வேண்டும் என்று சில வார்த்தைகளை எழுதி அனுப்பி வைக்கிறார்கள். அந்த சபையிலே முகமது என்பவர் யார், இவர் எதற்காக இப்படி சொல்லுகிறார், தன்னைத்தானே எதற்காக தூதர் என்று சொல்லிக் கொள்கிறார் என்பதை அதனுடைய உண்மை தன்மையை அறிந்து கொள்வதற்காக அவருடைய அந்த ரோமபுரி நாட்டிற்கு வியாபார குழுவாக வந்த அபு சுஃபியானை அந்த சபைக்கு அழைக்கிறார். இந்த மாதிரி கடிதம் ஒன்று இருக்கிறது. அந்த கடிதத்தை பற்றி எதுவும் சொல்லாமல் மறைத்து ஹிராக்லிஸ் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அபு சுஃபியானுக்கு கேட்கிறார், முகமது என்பவர் யார்? இந்த முகமது என்பவர் இந்த மாதிரி நம்முடைய தூதர் என்று அறிவிப்பதற்கு முன்பாக உங்களுடைய குறைஷி குலத்தவர்களில் யாரையும் இப்படி அறிவித்ததுண்டா? எல்லா கேள்விகளுக்கும் இல்லை இல்லை என்று சொல்லி இந்த முகமது இதுவரைக்கும் பொய் சொல்லி நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டவன் அபு சுஃபியான் எதிரியாக இருக்கும் போது அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை தன்மையை மறைக்காமல் சொல்லக்கூடியவராக எப்படி இதுவரைக்கும் முகமதிடம் நாங்கள் அவர் தூதராக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்வதற்கு முன்பும் இன்னும் கூட இதுவரைக்கும் நாங்கள் அவருக்கு பொய்யை அனுமதித்தது கிடையாது, அவர் சொல்வது அனைத்தும் உண்மையாக இருந்திருக்கிறது என்று அபு சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக காஃபியாக இருக்கக்கூடிய நிலையை சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நம்முடைய நிலையை பாருங்கள், இஸ்லாத்தில் இருக்கிறோம், உண்மை தன்மையை அறிந்து கொள்கிறோம், உண்மைக்கு எதிராக சாட்சி சொல்ல ஆறுகள் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது, சத்தியத்தின் பக்கம் ஆறுகள் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இருந்திருந்தும் கூட உலமாக்களுடைய கட்டுக்கதைகளை மூட நம்பிக்கைகளையும் பின்பற்றக்கூடிய சமுதாயமாக இருக்கிறோம். மேலும் பார்க்கிறோம், அபு சுஃபியானுக்கு அல்லாஹ் வழங்கிய சிறந்த அனுப்புற தெரியுமா? கந்தக் யுத்தத்திலே அவருடைய கதை முடிய வேண்டியது. கந்தக் யுத்தத்தின் பொழுது எப்படி பிரபலமான நபித்தோழர் ஸஅத் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸாப் யுத்தத்தின் பொழுது அந்த எதிரி படையினர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை ஆய்வு பார்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கிறார்கள். பள்ளத்தாக்கில் இறங்கி அவருடைய கூட்டம் எப்படி இருக்கிறது, ஏது இருக்கிறது என்று எல்லா தகவலையும் கலைப்படி வருவதற்காக ஸஅத் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழரை அனுப்பி வைத்தார். அப்பொழுது ஸஅத் இப்னு முஆத் நினைக்கிறார், அபு சுஃபியான் உதுர் காட்டியிருந்தார்கள், உதுர் நல்ல மாற்றமா இருந்துச்சு, என்னுடைய அம்பெடுத்து எரிகிறதுக்காக தயாராக இல்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருந்தது, அதனால போடா போது வந்துட்டேன் என்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அவர் திரும்பி விடுகிறார். பிறகு அல்லாஹ் இவைகள் அனைத்தையும் செய்வதற்கான ஒரு காரணம் இல்லாமல் இருந்தாலே, அல்லாஹ் எதையும் ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தால் சொல்வதாக இருந்தால் காரணம் இல்லாமல் அல்லாஹ் சொல்ல மாட்டான், செய்ய மாட்டான். அது பின்னாடி நம்ம உணர்கிறோம். பல வரலாற்று நிகழ்வுகள் மூலமாக அபு சுஃபியான் என்பவர் இந்த இஸ்லாத்திற்காக எவ்வளவு பெரிய அறம்பாடுகளை பட்டிருக்கிறார் என்பதை ஏராளமான நபிமொழிகள் மூலமாக பார்க்க முடிகிறது. அதை பார்க்கிறோம். இவர் இஸ்லாத்தினுடைய ஏற்பை எப்ப ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்கிறார். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தான் பல போர்கள் நடத்தப்பட்டதாக இருக்கிறது. ஹுனைன் யுத்தம் நடத்தப்பட்டது அப்போதுதான், மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதும் அப்போதுதான். இந்த அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தான். அந்த வேளையில ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். சில காலம் வந்ததற்கு பிறகு சில காலம் தான் இஸ்லாத்தை ஏற்று பிறகு அந்த ஒரு வேதத்தில் என்ன செய்கிறார்? யுத்தத்துக்கு கிளம்பினார். அல்லாஹ்வின் தூதரோடு ஹுனைன் யுத்தம், இதுவரைக்கும் இஸ்லாமிய படையில் ஏராளமான படை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். செல்லக்கூடிய அந்த வேளையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய படையினர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததின் காரணமாக உங்களுக்கு அவதி ஏற்பட்டுவிட்டது, அதன் காரணமாக உங்களை நாங்கள் சிதறடிக்க செய்தோம், அதன் காரணமாக உங்களுடைய பூமி விசாலமாக இருந்தும் கூட சுருங்கிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு பிறகு சொல்கிறார், அதன் காரணமாக உங்களுக்கு தெரியாத சில படைகளை அனுப்பி நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த வேளையில ஹுனைன் யுத்தத்தின் பொழுது அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தன்மையை பார்க்கிறோம். யார் ஒருவராக இருந்தாலும், இஸ்லாத்தை ஏற்ற ஒருவராக இருந்தாலும், இஸ்லாத்திலே வாழக்கூடியவராக இருந்தாலும் இந்த அளவுக்கு உறுதி இருக்குமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சோதித்து பார்க்க வேண்டும். அது பாருங்க, ஹுனைன் யுத்தத்தில் கடந்து கொள்கிறார். கடந்து கொள்வது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட பல ஆயிரம் நபித்தோழர்கள் இருந்த அந்த ஒரு கூட்டத்திலே ஒரு சிறிய சிதறடி அல்லாஹ்வுடைய சலுகை ஏற்படுகிறது. அல்லாஹ் சோதனை கொடுக்கிறார். அல்லாஹ்வின் தூதரோடு வெறும் 100 நபித்தோழர்களை தவிர மற்ற எல்லாரும் வெறுமைத்தார்கள். அந்த 100 எல்லாம் அழைப்பு செய்திருக்கிறது. அந்த ஓடியவை நான் ஒன்றாக
இஸ்லாமிய படை நெருங்கு ஓடிவிட்டது அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த கோவேறு கழுதையினுடைய கடிவாளத்தை பிடித்தவராக சிங்கத்தை போன்று நின்று கொண்டிருந்தார். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அச்சமில்லாமல் அந்த முனை நிலத்தில் நின்று கொண்டிருந்தார். அல்லாஹ்வின் தூதருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார் என்று இந்த செய்தி வருகிறது. சஹீஹ் முஸ்லிமிலே நாம் பார்க்கலாம். மேலும் இவருடைய அந்த முனை நிலத்தின் பொழுது அறிவிக்கிறார், எப்படி கண்கள் காயப்பட்டவரை ஒரு கண்ணை இழந்துவிட்டார். துணை யுத்தத்தின் பொழுது ஒரு கண்ணை இழந்ததாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், ஹாதிஹி ஐனி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே அல்லாஹ்வுடைய பாதையிலே கண் போய்விட்டது, என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனையை பெறக்கூடியவராக இருக்கிறார். அந்த நிலையில எப்படிப்பட்ட பிரார்த்தனை சொன்னால் அல்லாஹ்விற்கு பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹ்வும்ம அஃபிதுஹு மினல் ஜன்னah, தேவா இவருக்கு இந்த கண்களுக்கு பதிலாக இவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறாய் என்று அந்த இடத்தில் பிரார்த்திப்பதாக இந்த செய்தி வருகிறது. எந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஆரம்ப காலத்தில் ஏற்றவராக இருந்திருந்தால் எந்த அளவுக்கு உறுதி மிக்கவராக இருந்திருப்பார் யோசித்து பாருங்கள். வெறும் ஆரம்ப காலம் தான், இஸ்லாத்தை ஏற்ற சில மாதங்கள் தான், அதற்குள்ளாக ஒரு யுத்தத்தில் கலந்து தன்னுடைய கண்ணை இழந்து அல்லாஹ்வின் தூதரோடு ஒரு அரணாக நின்று ஒரு நபித்தவராக வீரியமிக்கவராக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறோம். இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் எப்படி எப்படி இருக்க வேண்டும் எல்லாத்தையும் அறிந்தவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறார்? நபியின் தோழர்கள் அந்த போர்க்களத்தில் ஓடினார்கள், வென்று ஓடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி தோழர்கள் எப்படி உயிர் பயத்தால் ஓடினார்கள். ஆனால் உரை முடிவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய மார்க்க சொற்பொழிவு இந்த சபை கலைவதற்கு முன்பாகவே நம்முடைய சமுதாயம் கடந்து செல்கிறதா இல்லையா? அந்த சபையை என்ன சொல்லுகிறார்கள், என்ன கருத்தை சொல்ல வருகிறார்கள், என்ன அறிவுரை அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்ன ஓதப்படுகிறது என்பதை எல்லாம் பற்றி சிந்திக்காமல் போனா ஒரு டைம் ஆயிடுச்சு கிளம்பும் என்ற ஒரு மனப்போக்கில் வெறுப்புடையவராக இருக்கிறோம். போர்க்களத்திற்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? பயான் நிகழ்ச்சியோடு உட்கார்ந்து பெரிய போர்க்களமா நமக்கு இருக்கிறது, அப்படித்தானே? நம்மளால் மாற்றுவது சொல்லவே முடியாது. அந்த அளவிற்கு மனநிலத்தில் மனநிலமாக ஒரு சபை மாறிய சபையில் உட்கார்வதற்கு நமக்கு தயார். அப்படி அபூ சுஃபியானுடைய வாழ்க்கையை எடுத்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இஸ்லாத்திற்கு எதிராக ஏராளமான குரல்களை கொடுத்தவராகவும் வாழ்க்கை கொடுத்தவராகவும் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த ஒரே ஒரு உதவி, இஸ்லாம் என்ற அந்த உதவி அவருக்கு வந்ததின் காரணமாக அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை வழங்கிவிட்டான் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அல்லாஹ்வின் தூதரோடு துணிச்சலாக அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்ட இவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய அச்சமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அறிவுரையும் சொல்லப்படக்கூடிய சபைகளில் இருந்து வரக்கூடிய நன்மை யோசித்து பாருங்கள். அப்ப அவ்வளவு பலவீனம் மிக்கவர்களாக தான் நம்முடைய வாழ்க்கையை கண்டு கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து நாம் பிறப்பிலிருந்து முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நாம் ஒவ்வொரு ஆறுதலுக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஏற்றவாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இந்த அடிப்படையில் மார்க்கத்தையும் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் வெற்றியாக பரிசாக இருக்கக்கூடிய அந்த சுவனம் ஜன்னா சுவனம் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய பரிசு அல்லாஹ் அனைவருக்கும்